வந்துருங்க. இப்படி அற்புதத்தின் நேரம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நேரம். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிற நேரம். ஓடி வாருங்க. கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவரின் மகிமையான ஊழியத்திலே கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை திரளான மக்களை கொண்டு வந்தவர் கர்த்தர். உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பானா? உங்க கர்த்தருடைய அக்கினி ஒரு மேல இறங்கும் பொழுது பிசாசு உன்னை என்னென்ன காரியங்களை கட்டி வச்சிருந்தோம் அத்தனை கட்டுகள் அறுந்து போய்விடும். ஆண்டவருடைய அக்கினி ஒரு மேல இறங்கும் பொழுது உனக்கு விரோதமா எந்த இடத்துல மந்திரம் வச்சிருந்தாலும் அந்த மந்திரம் எரிந்து போய்விடும். அல்லேலூயா. ஓடி எல்லா பகுதியும் ஆண்டுகள் நல்ல இறங்க ஆரம்பிக்கிறது. Glory, 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 oh 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 glory. அது நல்லவன் இறங்க ஆரம்பித்துவிட்டது. அன்றைய வல்லமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. அன்றைய மகிமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. அன்றைய வல்லமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. எல்லா பகுதியும் ஆன்றைய வல்லமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. Glory, 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 glory. மந்திர ஆவியே, சூரியத்தின் ஆவியே, அசுத்த ஆவியே, ஓடிவா, 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 ஓடிவா. ஓடப்பா அப்பா அப்பா அப்பா. ஓடப்பா அப்பா அப்பா அப்பா. ஓடப்பா அப்பா 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 அப்பா. நல்லவன் இறங்க ஆரம்பித்துவிட்டது. நல்லவன் இறங்க ஆரம்பித்துவிட்டது. நல்லவன் இறங்க ஆரம்பித்துவிட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பித்துவிட்டது. ஆண்டவருடைய அக்கினி இறங்க ஆரம்பித்துவிட்டது. எங்க மந்திர ஆவி இருக்கிற, எங்க சூரியத்தின் ஆவி இருக்கிற, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிற, வெளியில வா, வெளியில வா, ஓடி வா. இப்பொழுது விடுதலை கிடைப்பதாக, இப்பொழுது விடுதலை கிடைப்பதாக. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிற, இயேசு ரத்தத்தை தெளிக்கிற, இயேசு ரத்தத்தை தெளிக்கிற, இயேசு ரத்தத்தை தெளிக்கிற, 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 இயேசு ரத்தத்தை தெளிக்கிற. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிற. சாகடிக்க வந்த புள்ள ஆவியே வெளியில வா. தற்கொலை ஆவியே வெளியில வா, வெளியில வா. கா 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 கா. தற்கொலை ஆவிகளே இயேசுவின் நாமத்தில் வெளியில வா என்று கட்டளை கொடுக்கிறேன். அந்தந்த சரீரத்தோடு வெளியில வா என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் பாதத்துக்கு வா. கா ஓடி வா. கா கா கா. வா 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 வா. இங்க வா. மேடையில் வந்து விழு, விழு, மேடையில் விழு, விழு, மேடையில் விழு. மேடையில் வந்து விழு. எழுந்து எழுந்திருங்க. விழு மேடையில், மேடையில் விழு, விழு, விழு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை மகிமை பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. அக்கினி பெற்றுக்கோ, அக்கினி பெற்றுக்கோ, அக்கினி பெற்றுக்கோ. க்ளோரி க்ளோரி க்ளோரி. மகிமை 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 மகிமை. ஆண்டவருடைய வல்லமை மகிமை. ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. க்ளோரி க்ளோரி க்ளோரி. மகிமை மகிமை மகிமை. ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறது.
எல்லாருக்கும் நீ சுகம் கொடுத்ததற்கு நன்றி. எல்லாருக்கும் நீ விடுதலை கொடுத்ததற்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒருத்தருக்கு வியாதி இல்லை, ஒருத்தருக்கு சூனியம் இல்லை, ஒருத்தருக்கு பிசாசு இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை, கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை. வியாதி இல்லை, பொய் சொல்ல நினைக்காத. இயேசு உனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, என் ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. மந்திரம் இல்ல, சூனியம் இல்ல, பிசாசு இல்ல, விடுதலை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டு. தள்ளி வாங்கம்மா. ஆண்டவர் விடுதலை பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க எல்லாம் வெக்கப்பட்டு மாத்திரம் இருந்துடாதீங்க, வெக்கப்பட்டு இருந்துடாதீங்க. சுகம் பெற்றவங்க வெக்கப்பட்டு இருந்துடாதீங்க. அற்புதத்தை பெற்றவங்க வெக்கப்பட்டுறாதீங்க, பயந்துட்டு இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கொடுத்தது இத்தனை பேருக்கு இந்த கிராமத்தில் என் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் ஐயா. இத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தில் அற்புதம் செய்திருக்கிறார் ஐயா. இன்றைக்கு நடந்த மீட்டிங்ல, முதலாவது நாள் நடந்த மீட்டிங்ல இதே மாதிரி ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. ஹல்லேலூயா. என் மார்பில் கட்டி இருந்தது, சின்ன கட்டி. அது ஆஸ்பத்திரி பண்ண கூட இல்லை. இந்த ஜபத்திலே எனக்கு சுகமாச்சு. அதுக்காக கடவுளுக்கு கூடான கொடி நன்றி. கட்டியோட தான் வந்தீங்க? ஆமா, கட்டி இருந்தது, கட்டியோட வந்தேன். இப்ப கட்டி இல்லாத வீட்டுக்கு போறேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இந்த சகோதரிக்கு மார்பில் கட்டியோட தான் வந்திருக்கிறாங்க. ஜெபம் முடிச்சோன்னு பார்த்தா கட்டியை காணவில்லை. கட்டியை இப்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, வலி எல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். Glory to Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பெரிய பையன் பிறந்ததுலேருந்து எனக்கு இந்த சைடு ஒரு சின்னதாக கட்டி இருந்தது. ரொம்ப வலியாக இருக்கும், அப்பப்போ வலிக்கும் எனக்கு. ஆனால் இப்போ வந்து எங்கள் கையை தூக்கி ஜெபிச்ச பிறகு எனக்கு இந்த இடத்துல வலியே இல்லை, எனக்கு அந்த கட்டியும் இல்லை. நல்லா பாருங்க. அப்போது ஒரு சகோதரி இதை தான் சொன்னாங்க, இவங்களுக்கும் மார்புல கட்டி வலி இருந்துகிட்டே தான் இருக்குமா. இப்போ அந்த கட்டியே காணவில்லை, வலியையும் காணவில்லை. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டையா. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தீர்கள். Glory to Jesus. எனக்கு வந்து ஆற்று வந்து சுருக்கமாக இருந்ததுன்னு, வாழ்வு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் மாத்திரை சாப்பிட்ட பேர் அப்போ கூட அடிக்கடிக்கு வந்தாலும் நான் வந்து கடல்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், செய்வேன், அப்புறமா சரியாயிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்த பேர் ஆற்று வந்து ரொம்ப துடிக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, எந்த இடத்துல வலி இருக்காங்க ஜெபம் பண்ணுங்க சொன்ன வச்சு ஜெபம் பண்ணவர் அந்த ஆற்று துடிப்பு வந்து கரெக்டாக துடிக்குது. இப்போ நல்லா இருக்குது. நல்ல ஹார்ட்டு சுருங்கி இருந்துதான், அதனால இந்த ஹார்ட் பீட்டு சரியா இல்லாம இருந்திருக்கு. இங்க வந்து ஜெபிச்ச உடனே கர்த்தர் அந்த இருதய துடிப்பை நார்மலாக்கி விட்டார். புதிய இருதயம் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். 5 வருஷமாக தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், மாத்திரை சாப்பிடுவேன், ஸ்கேன் எல்லாம் எடுத்துன்னு வருவேன். அப்போ கூட எனக்கு இந்த தொண்டையில் ஒரு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சாப்பிடவே முடியாது, என்னால் தண்ணியும் குடிக்க முடியாது. எச்சு இப்படி பண்ணோம்னா கூட வலிக்கும். இருந்தாலும் என் குழந்தைங்களுக்காக நான் சாப்பிட்ணுன்ற ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஐயா ஜபிக்கும் போது எனக்கு இங்கே ஒரு கட்டி இருக்கிறது ஒரு ஃபீலிங்கே தெரில. இங்கே எச்சையும் என்னால் மிழுங்க முடியுது. எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாரு. பலவீனத்தோடு வந்தேன். நான் வரும்போது ரொம்ப பலவீனம், ரொம்ப முடியாத மாதிரி இருந்து எனக்கு ஏதோ போனோம் அப்படின்ற மாதிரி. இப்போ உடம்பு நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது. அதுக்காக நன்றி. இயேசுவுக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 மாசமா எனக்கு கை காலெல்லாம் வீக்கமாக, ஒரு வேலை செய்ய முடியாது. ஒரு ஆளையா தான் நைட்டில் ஒரு ஆளையா நம்ம தூக்க கூட மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நான். இப்போ இங்கே வந்த பேருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர் எனக்கு. இப்போ வலி இல்லை, இல்லையே எனக்கு. இனி தூக்கு போட மாட்டீங்க. நல்லா கவனிங்க. வேதனை தாங்க முடியல. 6 மாசம் அந்த கைவலியினால தூக்கு போட்டுடலாமான்னு நினைச்சாங்களா. என் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுத்துட்டார் ஐயா. இயேசுக்கு அற்புதம் செய்திருக்கார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஏற்கனவே கர்ப்பப்பையில் கட்டி இருந்து கர்ப்பப்பை எடுத்தாச்சு. திரும்பவும் டாக்டருங்க வந்து இந்த சைடில் கருமுட்டையில் கட்டி இருக்குன்னாங்க. அடிக்கடி அதிகமாக வலிக்கும் ஒரு சைடு. இப்போ 2வது முறை ஜெபம் பண்ணும்போது ஐயா சொன்னாங்க, வலி இருக்கிற இடத்துல கையை வச்சுட்டு கையை தூக்கி
ஜெபிங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்துல கையை வச்சுட்டு ஜெபிச்ச போது இப்போ எனக்கு வலியே இல்லை. இந்த சைடு இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, எனக்கு வந்து 7 வருஷம் அது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ராடில் தான் நடந்திருந்தேன். இப்போ வேலைக்கு போனால் வலி தெரியும். இந்த பாட்டு பாடி எகிரி குடிச்சு வலியும் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நல்லா தாங்கி நடக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்சிடென்ட் ஆகி 7 வருஷம் உள்ள ராடு வச்சிருக்கிறாங்க. தாங்கி தான் நடப்பாரு. வலி இருந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு கர்த்தர் வலியை கம்ப்ளீட்டா எடுத்து போட்டு விட்டார் ஐயா. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. க்ளோரி.